இப்படின்றதுக்குள்ள உங்க ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாம் உங்க விண்டோஸ் பிசில அழகா வந்து அனுப்ப முடியும். அண்ட் உங்களுடைய ஸ்டேட்டஸ் பார்ல மட்டுமே நீங்க பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். அதாவது ஜஸ்ட் தொட்டு மட்டுமே பண்ணலாம். அண்ட் ஒருவேளை தொடும்பொழுதும் நீங்க லாக் பண்ற மாதிரியே வந்து செட் பண்ணலாம். இது இல்லாம உங்களுடைய ஹெட்செட்ல வரக்கூடிய சவுண்ட் குவாலிட்டியை இன்னுமே நீங்க இந்த ஆப் மூலமா என்ஹான்ஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் என்னன்றதை இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாடல்கள் கேட்கறத பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியான டேஸ்ட் இருக்கு. சவுண்ட் ஐடின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப் மூலமா உங்களுடைய பர்சனல் டேஸ்ட்டுக்கு ஏற்ப உங்களுடைய ஹெட்செட்ல நீங்க கேட்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸை இன்னுமே என்ஹான்ஸ் பண்ண முடியும் வேற லெவல்ல. ஜஸ்ட் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல காஸ்ட்லியான ஹெட்செட்டா இருந்தா அதோட பேரிங் லிஸ்டா இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அன்னோன் டிவைஸ் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி எல்லாம் வந்து சவுண்ட் வரும், ஒரு கேள்வியும் அது கேட்டுட்டே இருக்கும். எதுன்றதை செலக்ட் பண்ணி எஸ் நோ அந்த மாதிரி வந்து மாத்தி 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 கொடுத்துக்கிட்டே போனீங்கன்னா உங்களுடைய பிரெஃபரன்ஸ்க்கு ஏற்ப உங்களுக்கு எந்த மாதிரி கொடுத்தா நல்லா உங்களுக்கு பிடிக்குதுன்றதை இப்போ அந்த ஏஐ வந்து கொஞ்சமா கண்டுபிடிச்சு அதற்கு ஏற்ப சவுண்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்போ அந்த ஹெட்செட்ல நீங்க பாடல்கள் கேட்கும் பொழுது இதற்கு முன்னாடி கேட்டதை விட இப்போ வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய டைம் நம்ம போன்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபைல டேரக்டா இப்போ விண்டோஸ்க்கு அனுப்பணும்னு வச்சுக்கோங்களேன், வாட்ஸ்அப்லயோ டெலிகிராம்ல எதாச்சும் அனுப்பி ஏதாச்சும் ஒரு கோக்குமாக்கு வேலை பண்ணி தான் வந்து எடுப்போம். பட் இப்படி எதுவுமே வேணாங்க. கிளிப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் இருக்கு. இதை நீங்க உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதே ஆப்புடைய ஆட்-ஆன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரௌசர்லயும் இருக்கும். ஸோ ஒரே கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு எந்த ஃபைலை நீங்க அனுப்பணும் அப்படின்னு நினைச்சாலுமே சரி, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் மூலமா வந்து ஷேர் பண்ணுங்க உங்களுடைய பிசில. இப்படின்றதுக்குள்ள அங்க வந்துடும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு சில விஷயங்களை சொல்லி தரணும்னு நினைக்கிறீங்க, இல்ல ஒரே டைம்ல ஏதாச்சும் வந்து வரைஞ்சு கிரஞ்செல்லாம் வந்து காமிக்கணும், எக்ஸ்பிளனேஷன்லாம் வந்து பண்ணணும்ன்ற பட்சத்தில் இது குறிப்பா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நீங்க இந்த ஆப்பை யூஸ் பண்ணீங்கன்னா ஒரே டைம்ல லேகே இல்லாம ஒரு சில விஷயங்களை நீங்க ஒரே ஒயிட் போர்டில் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த ஆப் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆன்லைன் ஒயிட் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் இருக்குங்க. ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ ஸ்டூடெண்ட்ஸ் கூட யாரு கூட ஷேர் பண்ணணும்னு சொல்லி ஷேர் பண்ணிக்கலாம். அந்த ஒயிட் போர்டில் நீங்க எழுதுறதா இருக்கட்டும், கரெக்ஷன் பண்ணதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் லைவா ரெண்டு பேருமே ஒரே டைம்ல வந்து பண்ண முடியும். இன்னும் நிறைய பேர் கூட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுடைய இஷ்டம் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ஆப் தான் இந்த சீரிஸ் ஒரு ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். ஏஆர் லூப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப். அதாவது ஆகுமெண்டட் ரியாலிட்டியில உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் நீங்க பார்க்கணும்னு யோசிச்சிருக்கீங்களோ அதுல ஏகப்பட்ட விஷயங்கள் இங்கேயே இருக்குங்க. ஸ்பெஷலி ஏஆர் இருக்கக்கூடிய கேம்ஸ், ஏகப்பட்ட கேம்ஸ் உடைய சின்ன சின்ன கேம்ஸ் தான். பட் இருந்தாலுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கக்கூடிய எல்லா விதமான ஏஆர் கேம்ஸும் இங்க இருக்கும். நீங்க தாராளமா வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஒருவேளை உங்களுக்கு இந்த ஏஆர் கேம்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ண வரதுல உங்க ஸ்டேட்டஸ் பாரை ஜஸ்ட் எப்படி மூவ் பண்றதன் மூலமா பிரைட்னஸ் டிக்ரீஸ் பண்றது, இன்க்ரீஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஜஸ்ட் டேப் பண்றதன் மூலமா லாக் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி பண்றதுக்கு சிம்பிளா ஒரு ஆப் இருந்தா வந்து போதும். நீங்க மீடியா பார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் இப்ப சொன்னது ஜஸ்ட் சாம்பிள் மட்டும் தான். இதுல ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு இந்த ஸ்டேட்டஸ் பார் மூலமா நீங்க என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, வால்யூம்கா இருக்கட்டும், இல்ல பிரைட்னஸ்கா இருக்கட்டும், எதுக்கு எல்லாமே உங்களுடைய ஃபேவரட்டுக்கா நீங்க எப்படி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க தாராளமா வந்து வச்சுக்கலாம். அண்ட் அந்த அளவுக்கு உங்க கை ரீச் ஆச்சுன்னா ஸ்டேட்டஸ் பார்ல இன்னும் நிறைய விஷயங்களை பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. ஒருவேளை உங்ககிட்ட AMOLED டிஸ்பிளே இருந்ததுன்னா அதுல ஆல்வேஸ் ஆன்ல நம்ம நிறைய விதமான கஸ்டமைசேஷன் வந்து பண்ண முடியாது இல்லையா? ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேக்காகவே ஸ்பெஷலி இந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. AOA அப்படின்றது தான் பேர். மேபி ஆல்வேஸ் ஆன் ஆப் அப்படி நினைக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் வேணும்னா ஸ்டிக்கர்ஸ் வச்சுக்கலாம், கிளாக் வேணும்னா கிளாக் வச்சுக்கலாம். ஏதாச்சும் உங்களுக்கு என்னெல்லாம் வந்து உங்களுக்கு கிரியேட்டிவிட்டியாக நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய லாக் ஸ்க்ரீனில் வால்பேப்பர்லேருந்து நிறைய விதமான விஷயங்கள் இருக்குது. எல்லாமே ஒரு சில அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக தான் இருக்குது. பிகாஸ் நிறைய எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெய்ட் வெர்ஷன் தான். ஒரு சில இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கணும்னு சொல்கிறாங்க. பட் ஃப்ரீயாக இருக்கிறதுலேயே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்போது ஆல்வேஸ் ஆனும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டுமே. என்ன சொல்றீங்க? எல்லார்கிட்டயுமே பெரிய டிஸ்பிளேவோட ஃபோன் இருக்கு. பட் எல்லா ஆப்ஸையுமே சிங்கிள் ஃபிங்கர்ல ஆக்சஸ் பண்ண முடியுமானா தெரியாது. வால்யூம் ஆக்சஸ் பண்ண முடியுமானா தெரியாது. விஜெட்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியுமானா அதுவும் தெரியாது. அந்த மாதிரி கஷ்டமா இருக்கக்கூடிய சமயத்துல இந்த ஆப் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பக்காவா ஒரு சின்ன ஹேண்டியான ஒரு ஃபீச்சர் தான். பட் சூப்பரா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எட்ஜ் கார்ட் லான்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப் நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி சின்னதா ஒரு ஒயிட் பார் வந்துடும். ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா இப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி சின்னதா ஒரு பாப் அப் வரும். இதுல பாத்தீங்கன்னா நீங்க ப்ளே பண்ணிக்கலாம் மியூசிக், இல்ல ப்ரீவியஸ், நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். அலாரம் செட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வால்யூம் இன்க்ரீஸ் பண்றது, டிக்ரீஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல நீங்க ஆங்கிள் மாத்துறது, போன் வந்து ஓரியன்டேஷன் மாத்துறதா இருக்கட்டும், டார்ச் லைட் ஆன் பண்றதா இருக்கட்டும், செட்டிங்ஸ்க்கு போறதா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய ஃபேவரட் ஆப்ஸ் நீங்க இங்க ஆட் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன் இந்த ஒரே இடத்துல வந்து கொடுத்திருக்காங்க. என்ன ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ்னா இது ஒரு சில மொபைல் போன்ல டிஃபால்ட்டாவே சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ்ல கொடுத்திருக்காங்க. அப்படி இல்லாதவங்களுக்கு இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய சிங்கிள் ஃபிங்கர்ல நீங்க எல்லா விஷயத்தையும் பண்ணலாம். ரெண்டு கையில பிடிச்சி இப்படி பண்றதை விட இது ஃபார் மோர் பெட்டர். கஸ்டமைசேஷன்ல நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கு. நிறைய பேர் ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விதமான கஸ்டமைசேஷன் வந்து பண்ணிருப்பாங்க.
பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு கஸ்டமைசேஷனும் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட இடங்கள்லேருந்து ப்ரீசெட்ஸ் பேக்கை டவுன்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த ஐகான் பேக்லேருந்து வால்பேப்பர்லேருந்து அந்த லான்ச்சர்லேருந்து எல்லாம் தனித்தனியாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு வந்து அப்பாப்பா அப்படின்னு தோணும் இல்லையா? அப்படின்லாம் எதுவுமே வேணாம். உங்களுக்கு ஒரு வேலை இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் நீங்கள் அதிகமாக பண்ணணும், ஒவ்வொரு டைமும் வித்தியாசமாக பண்ணணும், பட் ஒரே இடத்துல இருந்து பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஆப் மூலிமா நீங்கள் வந்து செய்ய முடியும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உள்ளே போனீங்கன்னா ஏகப்பட்ட விதமான கஸ்டமைசேஷன் பண்ண ஒரு சில வால்பேப்பர்லாம் வந்து காமிச்சிருப்பாங்க. அதாவது கஸ்டமைசேஷனோட இருக்கக்கூடிய ஒரு ப்ரீசெட்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். உங்களுக்கு எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. அந்த வால்பேப்பர் என்ன, ஐகான் பேக் என்ன லான்ச்சர் அப்படின்றது போல A to Z அந்த மாதிரி ஒரு லுக் கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது அதே இடத்துல இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு ப்ரீசெட் உங்கள் ஃபோனில் அப்படியே வந்து மாறிடும். சிம்பிள், ரொம்ப சிம்பிள். நிறைய பேர் மேபி பார்க்குறவங்க ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்க, இல்லை யாராக இருந்தாலுமே உங்கள் ஃபோனில் நீங்கள் வீடியோவோ மற்ற ஏதோ ஒரு விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, டக்குன்னு ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வருது, நீங்கள் நோட் பண்ணணும்னா ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டு திரும்ப நம்மளுடைய கூகுள் கீப்போ இல்லை நம்மளுடைய நோட்ஸ் ஆப்லேயோ போயிட்டு டைப் பண்ணிட்டு திரும்ப நம்ம பார்க்கக்கூடிய படமோ யூடியூப் வீடியோவையோ ஓப்பன் பண்ணி பார்க்கறது செம கடுப்பாக இருக்கும்ல. இதுக்காகவே நிறைய பேர் என்ன பண்ணுவோம், நம்ம ஞாபகம் வச்சுருக்கிறோம் அப்படின்னு நினைப்போம், பட் மறந்துடுவோம். இந்த மாதிரி இல்லாமல் இப்போ நான் சொல்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, யூடியூப்ல வீடியோ பார்த்தாலும் சரி, கமெண்ட் பண்ணாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணாலும் சரி, டக்குன்னு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு நோட்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ரிமைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த நோட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸ்வைப் நோட்ஸ் அப்படின்றது இந்த ஆப்புடைய பேருங்க. இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கீழே இருந்து ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நோட்ஸ் வரும். இப்போ நீங்கள் மேலே வீடியோவும் பார்த்துக்கலாம், அட் த சேம் டைம் கீழே உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது எல்லாத்தையுமே டைப் பண்ணி இந்த நோட்ஸில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் சாவகாசமாக போயிட்டு என்ன எதுன்றதெல்லாம் தெளிவாக வந்து பார்த்துக்கலாம் வித்தவுட் குவிட்டிங் த மெயின் ஆப். ஓகே, சிம்பிள், யூஸ்ஃபுல். அடுத்ததா இது கண்டிப்பா நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க இருப்பாங்க, குட்டி பசங்க யாராச்சும் இருப்பாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கொடுக்கும்போது ஏகப்பட்ட ஆப்ஸ் ஓப்பன் பண்ணிடுவாங்க, பின்னாடி பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி சமயத்துலலாம் நமக்கே தெரியாமல் நம்மளுடைய டேட்டாவும் சரி, பேக்ரவுண்டில் பேட்டரியும் சரி வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் பிரைமரியாக யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஆப்போ அந்த ஆப்பை மட்டும் ஒயிட் லிஸ்ட் பண்ணிட்டு மற்ற ஆப்பெல்லாம் டிஃபால்ட்டாக வந்து விட்டுட்டீங்கன்னா ஆட்டோ க்ளோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்பை யூஸ் பண்ணும்போது ஸ்க்ரீன் லாக் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்லி பேக்ரவுண்டில் எந்த ஆப் எல்லாம் இருந்தாலுமே எல்லாமே வந்து க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் உங்களுடைய ஃபேவரட் ஆப் நீங்கள் ஒயிட் லிஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது மட்டும் பேக்ரவுண்டில் ரன் ஆகும். ஸோ டிஃபால்ட்டாக உங்களுடைய பேட்டரி சேவ் ஆகும், அட் த சேம் டைம் டேட்டாவும் சேவ் ஆகும். யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 10 ஆப்ஸை பற்றி பேசியிருக்கோம். உங்களுக்கு எந்த ஆப் வந்து பிடிச்சிருந்தது, இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப் யூஸ் பண்ணிருக்கீங்க புதுசாக அந்த ஆப், அதை பற்றி நான் அடுத்ததாக வந்து கவர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்ற டிடி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நான் அது என்னன்றதை சொல்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.